வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10 கோர்ஸ் ஏக்குரிய ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சரோடு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு நான் மாடல் கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமானிய நிர்தேசெல்லாம் உங்களுக்கு போன வீடியோவிலே சொல்லிட்டேன். அதனால் நம்ம டைரெக்டாக கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா படித் கத்தியான்ஸ். அப்போ நீங்கள் எக்ஸாமில் அதில் எந்த பேசேஜ் வேணாலும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கிற பேசேஜ் பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர்களை பற்றிய நம்ம நாட்டில் ஏற்படுற குழந்தை தொழிலாளர்களினுடைய நிலைமையை பற்றின ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம இந்த பேசேஜினுடைய கொஸ்டின் ஆன்சருக்கு நம்ம டைரெக்டாக போயிடலாம். फर्स्ट क्वेश्चन, गद्यांश के आधार पर बताइए कि बाल श्रम जैसे सामाजिक कुरीति को समाप्त करने के लिए लोगों की सोच कैसे है. இப்போ மேலே கொடுக்கப்பட்டுள்ள பேசேஜின் ஆதாரத்தின்படி சொல்லுங்கள், பால் ஸ்ரம இந்த குழந்தை தொழிலாளர் என்கின்ற சாமாஜிக் குரீதி சமுதாய தீமையை சமாப்த் கர்னே கேலியே ஒழிப்பதற்காக லோகோ கி சோச் கைசே ஹை மக்களின் சிந்தனை எப்படி இருக்கிறது. இப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதில் மூணாவது கான பால் ஸ்ரமக்கோ சமாப்த் கர்னா கேவல் சர்க்கார் கா தாயித்துவ ஹை, அது முற்றிலும் அரசின் பொறுப்பு மட்டுமே என்ற சிந்தனையில் தான் இருக்கிறார்கள் மக்கள். அடுத்த கொஸ்டின், घरों में, ढाबों में, होटलों में, कारखानों में अनेक बाल श्रमिकों को काम करता देखकर भी हम उदासीन क्यों बने रहते हैं. இப்போ நம்ம பெரிய பெரிய வீடுகளில் பார்க்குறோம், ஹோட்டல்ஸில் பார்க்குறோம், ஃபேக்ட்ரிஸில் பார்க்குறோம், இங்கெல்லாம் நிறைய குழந்தை தொழிலாளர்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் ஏன் அப்போ நம்ம அலட்சியமாக அதை நம்ம ஏன் பார்க்குறோம். உதாசீன் கியோம் பனே ரஹத்தே, ஏன் நம்ம அலட்சியமாக இருக்கிறோம், அந்த இடத்துலையே நம்மளையால் ஏன் தட்டி கேட்க முடியல அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலாவது கான சன்வேதனா சூன்ய ஹோ சுக்கே ஹே. அப்போ நம்ம அப்படியே உணர்ச்சிகள் அற்றவர்களாக மாறிவிடுகிறோம். நம்மளோட உணர்ச்சியை நம்மளையால் வெளியே காமிக்க முடியல. பேசுகிறப்ப என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனால் அந்த இடத்துல செயலில் இறங்குறப்ப நம்ம அதை உணர்ச்சியற்றவர்களாக ஆகிவிடுகிறோம் அப்படிங்கிறாங்க. மூணாவது கொஸ்டின், गद्यांश के आधार पर बताइए कि बाल श्रम को रोकने के लिए, இப்போ இந்த குழந்தை தொழிலாளர்களை தடுப்பதற்காக சார்தக் பிரயாஸ் क्यों किए जाने चाहिए, ஒரு அர்த்தமுள்ள முயற்சியை எடுக்க வேண்டும். ஏன் எடுக்க வேண்டும்? இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா फर्स्ट कान बाल श्रम के कारण बच्चों का बचपन छिन जाता है. இந்த குழந்தை தொழிலாளர்கள் என்ற காரணத்தினால் அந்த குழந்தையினுடைய குழந்தை பருவமே அவர்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது. அதுதான் ஆன்சர். நாலாவது கொஸ்டின் பாருங்க, बच्चों को बाल श्रम के लिए क्यों विवश किया जाता है. இப்போ இந்த குழந்தை தொழிலாளர்கள் அது ஏன் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், எந்த காரணத்தினால்? வேறு வழியே இல்லை, அவங்க வேலைக்கு போய் தான் ஆகிற மாதிரி இருக்குது, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டினில். நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கா நிர்தன்தா ஒரு புக்மரி, வறுமை மற்றும் பசி. வறுமை மற்றும் பசி காரணத்தினால் அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் குழந்தை தொழிலாளர்களாக. அஞ்சாவது கொஸ்டின், பால் ஸ்ரம ஜெய்சே சாமாஜிக் அபிலாஷ் சே, குழந்தை தொழிலாளர்கள் என்கின்ற சமூக சாபத்தினால் தேஸ்கோ கியா நுக்ஷான் ஹோத்தா ஹை, இந்த நாட்டிற்கு ஏற்படக்கூடிய தீங்கு யாது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நாலாவது கான பால் ஸ்ரம ஜெய்சே தேஸ்கா ஆனேவாலா கல், இந்த குழந்தை தொழிலாளர்கள் அதனால் தேசத்தினுடைய எதிர்காலம், தேஸ்கா ஆனேவாலா கல் மீன்ஸ் வருகின்ற எதிர்காலம், அந்தகார்கி ஓர் ஜானே லகதாகை, இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேசேஜினுடைய 5 கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதவா அல்லது அதே மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேசேஜ் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா சமூகத்தில் பெண்களினுடைய நிலைமை, அவர்களுடைய பங்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின பேசேஜ். இதுலேயும் நம்ம டைரெக்டாக அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாம். இந்த பேசேஜினுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், गद्यांश के आधार पर बताइए कि महिला सशक्तिकरण की आवश्यकता क्यों महसूस की गई. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் தேவை ஏன் உணரப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கா
समाज में महिलाओं की स्थिति निर्बल थी, சமுதாயத்தில் பெண்களினுடைய நிலைமை பலவீனமாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு இன்னும் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை உணரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், ग्रामीण सोच में परिवर्तन लाने के लिए क्या किया जा सकता है? கிராமப்புற சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும்? கிராமின் சோச் மீன்ஸ் கிராமப்புற சிந்தனை, பரிவர்த்தன் மீன்ஸ் மாற்றத்தை, லானே கேலியே கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதில் நாலாவது காவான शिक्षा का प्रचार प्रसार, கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். அடுத்தது மூணாவது கொஸ்டின், अब लोग बेटियों को बोझ नहीं समझते. இப்பொழுது எல்லாம் மக்கள் பெண் குழந்தைகளை சுமையாக எண்ணுவதில்லை. यह समाज की किस सोच का परिणाम है? இது சமூகத்தின் எந்த சிந்தனையினுடைய விளைவாக நம்ம பார்க்கிறோம்? இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் காவான சகாராத்மக், அதாவது அப்படியே நேர்மறையாக மாறிடுச்சு. அப்போலாம் பெண் குழந்தைகள்னால் அப்படியே அது ஒரு பெரிய சுமையாக பார்த்தாங்க, போஜ். இப்போ போஜ் நகி சமஜித்தே, இப்போ அவங்க அது மாதிரி பார்க்குறதில்ல, அது அப்படியே நேர்மறையாக மாறிடுச்சு. அடுத்தது நாலாவது கொஸ்டின், महिला सशक्तिकरण से परिवार की आर्थिक स्थिति पर क्या प्रभाव दिखाई दिया? அப்போ குடும்பத்தில் பொருளாதார நிலையில் மகிழா சசக்திகரன், அப்போ பெண்களிடம் அந்த பொறுப்பை நீங்கள் கொடுக்குறப்ப பரிவார்க்கி ஆர்த்திக் ஸ்திதி, அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை கியா பிரபாவ் திக்காயி தியா, என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடிகிறது, என்ன ஒரு விளைவை பார்க்க முடிகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது காவான ஆர்த்திக் ஸ்திதிமே சுத்தா, அந்த நிதி நிலைமை எப்படி இருக்காமா, அப்படியே வெரி ஸ்ட்ராங்காக இருக்காமா பெண்கள்கிட்ட கொடுக்குறப்ப. அஞ்சாவது கொஸ்டின், क्या महिलाओं की सशक्तिकरण का पक्ष मात्र आर्थिक रूप से सशक्त होना ही है? என்ன பெண்களினுக்கு அந்த அதிகாரம் அளிப்பது அப்படிங்கிற இது ஒன்லி நம்ம பொருளாதார ரீதியில் மட்டும்தான் நம்ம அளிக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலாவது கா நஹி, உன்கா பயமுக்த் பிரதிபந்தோ சே முக்த் ஹோனா பி ஆவாஷியக் ஹை. அப்போ பெண்களுக்கு பொருளாதார ரீதியில் மட்டும் நம்ம பங்கு தரக்கூடாது, அவர்களுடைய பயத்தையும் போக்கி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த கட்டுப்பாடுகள்லேருந்தும் நம்ம அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும், அதுவும் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆபடித் காவியான்ஸ். இப்போ அந்த இடத்துலேயே உங்களுக்கு எந்த போயம் வேணாலும் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த போயம்க்குரிய கொஸ்டின் ஆன்சர் டைரெக்டாக போயிடலாம். இப்போ இது எதை பற்றின ஒரு போயம்னு பார்த்திங்கன்னா மரங்களை பற்றிய, இயற்கையை பற்றிய ஒரு கவிதை. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அப் ஆசஹை இஸ் தர்த் சே மே ஆசஹை தர்த் கா காரன் கியா ஹை. இப்போ அந்த போயம்லேருந்து ஒரு லைனை கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல செகண்ட் லைனை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த இடத்துல ஆசஹை தர்த் கா காரன் கியா ஹை. அப்போ அந்த லைனோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இந்த தாங்க முடியாத வலியுடன், ஆசஹை இஸ் தர்த் சே, அப்போ அந்த ஆசஹை தர்த் தாங்க முடியாத வலிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது காவான வனோகா நாரகனா, காடுகள் இல்லாததே அந்த வேதனைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின், ஜப் குல்ஹாடோ கி த்ருஷா ஹை பட் ரஹி கதன் சே கியா தாத்பரிய ஹை. இதனுடைய அர்த்தம் என்ன? அடுத்த லைனை கொடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. குல்ஹாடோ, குல்ஹாடோனா என்ன அர்த்தம்னா மரத்தை வெட்டுகிற கோடாரி அப்படின்னு அர்த்தம். த்ருஷா மீன்ஸ் தாகம், அந்த மரத்தை வெட்டுகிற கோடாரிக்கு தாகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ கீழே கொடுத்துருக்க அந்த 4 லைனில் பார்த்தீங்கன்னா எது கரெக்டான ஆன்சர்னால் கடைசி கா, பேடோக்கோ காடு கர்வி திருப்தி நாகோனா, பல மரங்களை வெட்டியும் அந்த கோடாரி திருப்தி அடையவில்லை அப்படிங்கிறத ஆன்சர். மூணாவது பாருங்கள், அன்டேஸ்டி கேளியே, அன்டேஸ்டி மீன்ஸ் ஈமச் சடங்கிற்காக, லக்கடியாங் சுலபனா ஹோனிகா காரன், அதற்கு கூட மரங்கள் கிடைக்காததற்கு காரணம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கா வன் காட்டே ஜா ரஹிகை, காடுகள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்தது நாலாவது கொஸ்டின், பேடோக்கோ மானவ் பந்து கியோ கஹா கயா ஹை, மரங்கள் ஏன் மனித சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகின்றன? மரங்களை நாம் ஏன் மனித சகோதரர்கள் என்று அழைக்கிறோம்? அதற்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கா பேடு ஹமே அப்பனா சர்வஸ்வ தேத்தி ஹை, மரங்கள் நமக்கு அதனுடைய எல்லாவற்றையும் கொடுக்கிறது, பூ காய் பழம் பட்டை வேர் அப்படின்னு அந்த மரத்தினுடைய
எல்லா பார்ட்ஸுமே நம்மளுக்கு தான் அது ஃபுல்லாக யூஸ் ஆகுது. அதனால தான் மரங்களை மனித சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகின்றன மரங்கள். 5வது கொஸ்டின், இஸ் கவிதா மே கியா பிரேரணா தி கயி ஹை? இந்த கவிதையின் நம்மளுக்கு என்ன ஒரு மோட்டிவேட் கொடுக்குறாங்க, இந்த கவிதையிலேருந்து நம்மளுக்கு என்ன ஒரு உத்வேகம் கொடுக்கப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4வது கான வன் சன்ரக்ஷன் கி, வன பாதுகாப்பு, அதை பற்றிய ஒரு மோட்டிவேட் கொடுக்குறாங்க. இப்போ இதுலேயே அதவா அடுத்த படி காவியான்ஸ் பார்த்திங்கன்னா சுபத்ரகுமாரி சௌஹானுடைய ஒரு போயம் பார்க்க போகிறோம். ஒரு தாயுக்கும் மகளுக்கும் இடையே நடக்கிற ஒரு உரையாடலை கவிதையாக படைத்துள்ளார். அதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். फर्स्ट क्वेश्चन, काव्यांश के आधार पर बताइए कि कवयित्री ने अपने बचपन को किस रूप में पुनः पाया? இந்த காவியான்ஸின் அடிப்படையில் கவியத்ரி தன்னுடைய குழந்தை பருவத்தை எந்த ரூபத்தில் மீண்டும் கண்டுபிடித்தார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கா அப்படி பிடியா கே ரூபமே, பிடியா மீன்ஸ் பேட்டி, அவரது மகளுடைய ரூபத்தில் அவருடைய குழந்தை பருவத்தை கண்டார். ரெண்டாவது கொஸ்டின், கவியத்ரி வருஷோசே கிசே கோஜ் ரஹி தி, கவியத்ரி பல ஆண்டுகளாக எதை தேடிக்கொண்டிருந்தார்? நாலாவது கான அப்னே பச்பன் கோ, தனது குழந்தை பருவத்தை. மூணாவது கொஸ்டின், கவியத்ரி கி பேட்டி கே சேஹரே பர் கிஸ் காரன் விஜய் கர்வ ஜலக் ரஹா தா, கவியத்ரியினுடைய மகளினுடைய முகத்தில் எந்த காரணத்தினால் வெற்றியின் பெருமை பிரகாசித்தது? மூணாவதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது கா மாக்கோ மிட்டி கிலானே லானே கே காரன், அந்த குழந்தை தன்னுடைய அம்மாவுக்கு மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்ட காரணத்தினாலாமா. மிட்டி கிலானேனா அந்த மண்ணை வந்து ஊட்டி விடுறது. நாலாவது கொஸ்டின், மிட்டி கிலானே ஆயி பேட்டி கி சவி கைசி தீ, அந்த மண்ணை ஊட்டிவிட வந்த மகளினுடைய உருவம் எப்படி இருந்தது? செகண்ட் கா உஸ்கா अंक पुलकित हो रहा था और उसकी बोली आंखों से उत्सुकता चलक रही थी, அந்த குழந்தையினுடைய அங்கங்கள் அப்படியே ஜாய்ஃபுல்லாக ஹாப்பியில் அப்படியே ரொம்ப ஜாலியாக வந்துச்சாம். அந்த நடந்து வரதே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் குழந்தைங்க நடந்து வரப்ப. அவர் உஸ்கி போலி ஆங்கோ, அதனுடைய அப்பாவி கண்கள், ரொம்ப இன்னசென்ட்டான அந்த கண்கள் வந்து அப்படியே ஆர்வத்தில் அப்படியே பிரகாசித்தாமா. உத்சுக்தா சலக் ரஹி தி. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பேட்டி அவர் மா கே பீச் கியா சன்வாத் ஹுவா, அப்போ அந்த அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையில் என்ன கான்வர்சேஷன், என்ன உரையாடல் நடந்தது? ஃபர்ஸ்ட் கா மானே பூச்சா, அம்மா கேட்குறாங்க ஏ கியா லாயி ஹோ, என்ன நீ எடுத்துக்கிட்டு வர? அவர் பேட்டி போல் ஊட்டி மா காவோ, அந்த குழந்தை சொன்னிச்சாமா அம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுச்சாமா. அதுதான் இந்த கவிதையில் நடந்த தாய்க்கும் மகளுக்கும் இடையே நடந்த உரையாடல். ரொம்ப அழகான கவிதை. அடுத்தது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கண்ட்டு காவில் இருக்கிற ஆபடித் கத்தியான்ஸ் ஆபடித் காவியான்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது செகண்ட் கண்ட்டு கா, அதை நம்ம இப்போ பார்க்குறோம். வியவஹாரிக் வியாகரன், இதில் டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 16. மூணாவது கொஸ்டின் பாருங்கள், நிர்தேஷ் அனுசார் கின்ஹி 4 பிரச்சனோ கே உத்தர் லிக்கியே. இப்போ இதில் நீங்கள் எனி 4 அட்டன் பண்ணிங்கன்னா போதும். மூணாவது கொஸ்டின் எது பேஸ்டாக கேட்பாங்கன்னா ரச்சனா கே ஆதார் பர் வாக்கிய பேத், அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த 5 கொஸ்டினுமே வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பாதல் கிர் ஆயே அவர் வர்ஷா ஹோனே லகி, மேகங்கள் சூழ்ந்து மற்றும் மழை பொழிய துவங்கியது. ரச்சனா கே ஆதார் பர் வாக்கிய பேத், இது என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. வாக்கியத்தினுடைய பிரிவு என்னன்னு கேட்குறாங்க. சரளா, மிஸ்ரவா, சன்யுக்தா, சாதாரணவா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் மூணாவது கான சன்யுக்து வாக்கிய. இப்போ இது எப்படி சன்யுக்து வாக்கிய அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, அந்த 2 உபவாக்கியங்களும் ஒன்று வந்து இன்னொன்னோட பொருத்தமாக இருக்கும். பார்த்திங்கன்னா பாதல் கிர் ஆயே, மேகங்கள் சூழ்ந்து வந்தது மற்றும் மழை பொழிய துவங்கியது. அப்போ மேகங்கள் சூழ்ந்தால் கண்டிப்பாக மழை பொழியும், மழை பொழிந்தால் அதற்கு முன்னாடி மேகங்கள் சூழும். அப்போ 2 உபவாக்கியங்களும் தோனோ பூர்ண அர்த்த தேனேமே, அந்த அர்த்தத்தை கொடுப்பதில் சக்ஷம் ஹோத்தேஹே, பொருத்தமானதாக இருக்கிறதா, இது வந்து சன்யுக்து வாக்கிய அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது கொஸ்டின், நிம்னலிக்கித் மே மிஸ்ர வாக்கிய ஹை. அப்போ இப்போ நீங்கள் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க, 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் எது மிஸ்ர வாக்கிய அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது மிஸ்ர வாக்கியனா நாலாவது கான ஜோ ஜூட் போல்தே ஹை உன் பர் விஸ்வாஸ் மத்து கரோ, யார் போய் பேசுகிறானோ அவன் மீது நம்பிக்கை வைக்காதே. இது எப்படி மிஸ்ர வாக்கிய அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா,
இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா உன் பர் விஸ்வாஸ் மத்து கரோ அப்படிங்கிறது தான் பிரதான உபவாக்கிய அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த பிரதான உபவாக்கியத்தை வந்து ஜோ ஜூட்டு போல்தே ஹை அப்படிங்கிற உபவாக்கியம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ பிரதான உபவாக்கியத்தை இன்னொரு உபவாக்கியம் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அதுதான் மிஸ்ர வாக்கிய. அதாவது உங்களுக்கு ஜோ ஜூட்டு போல்தே ஹை, யார் பொய் பேசுகிறானோ அவன் மீது நம்பிக்கை வைக்காதே. அப்போ பொய் பேசுகிறவன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வாக்கியம் வந்து அந்த பிரதான வாக்கியத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால நம்மளுக்கு நாலாவது கா தான் சரியான ஆன்சர். மூணாவது பாருங்கள், மூணாவது கொஸ்டின். ஆனந்த் 4 दिन गाँव में रहा वह सबका प्रिय हो गया. ஆனந்த் 4 நாள் கிராமத்தில் தங்கி இருந்தான், அவன் அனைவருக்கும் பிடித்த மாணவனாக ஆனான். இஸ் வாக்கிய கா சன்யுக்த வாக்கியமே ரூபாந்தரன் ஹோகா. இதை வந்து நீங்கள் சன்யுக்த வாக்கியமாக மாற்றுக. அப்போ 2 சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதை சன்யுக்த வாக்கியாக மாற்ற சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கா ஆனந்த் 4 दिन गाँव में रहा और सबका प्रिय हो गया, அதுதான் சரியான வார்த்தை. 2 சென்டென்ஸையும் ஜாயின் பண்ண நீங்கள் அவுர் போட்டுட்டு வகை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் எழுதிட வேண்டியது தான். நாலாவது கொஸ்டின். வஹ் புஸ்தக் கஹாங் ஹை ஜோ கல் கரிதி தி. இப்போ உங்களுக்கு கோடிட்ட இடத்தினுடைய உபவாக்கியத்தினுடைய பிரிவு என்ன? ரேகாங்கித் உபவாக்கிய கா பேத் ஹை கியா ஹை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கோடிட்ட இடத்தினுடைய உபவாக்கியம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நாலாவது கா இருக்குது பார்த்தீங்களா, விசேஷன் ஆஸ்ரித் உபவாக்கிய, அதுதான் சரியான ஆன்சர். இப்போ விசேஷன் உபவாக்கிய அப்படின்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோ உபவாக்கிய प्रधान उपवाक्य के किसी संज्ञा या सर्वनाम शब्द की विशेषण बताता है उसे विशेषण उपवाक्य कहते हैं. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது பிரதான உபவாக்கிய அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வஹ் புஸ்தக் கஹாங் ஹை, அந்த புத்தகம் எங்கே அப்படிங்கிறது தான் பிரதான உபவாக்கிய. அப்போ அந்த புத்தகத்தினுடைய ஸ்பெஷலை சொல்ல வர மாதிரி ஜோ கல் கருதி தி, அதை நேற்று வாங்கியிருந்தேன், நேற்று வாங்கிய புத்தகம் எங்கே. அப்போ அந்த புத்தகத்தினுடைய ஸ்பெஷலை சொல்ல வரனால அது விசேஷன் ஆஸ்ரித் உபவாக்கிய அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஹிந்தியுமே ஜோ ஜிஸ் ஜிசே ஜிஸ்கோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்துச்சுனாலே அந்த உபவாக்கிய விசேஷன் உபவாக்கிய அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 5வது கொஸ்டின் பாருங்கள். நிம்னலிக்கித் மே சரல் வாக்கிய ஹை. அப்போ அதே மாதிரி 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் எது சரல் வாக்கிய அப்படின்னு கேட்குறாங்க. அதில் 3வது கான வர்ஷா ஹோத்தே ஹி மோர் நாச்னே லகே. மழை பெய்ததால் மயில்கள் நடனமாடுகின்றன, அதுதான் சரல் வாக்கிய. 4வது கொஸ்டின். நிர்தேஷ் அனுசார் கின்ஹி 4 பிரச்சனோं के उत्तर लिखिए. இதில் நீங்கள் எனி 4 எழுதுனீங்கன்னா போதும், 5 கொடுத்துருப்பாங்க. 4th கொஸ்டின் எந்த கிராமர்னு பார்த்தீங்கன்னா வாச்சிய, அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின். நிம்னலிக்கித் வாக்கிய கா வாச்சியே லிக்கியே. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸினுடைய வாச்சியத்தை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாச்சியனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். क्रिया द्वारा उस वाक्य का केंद्र बिंदु कर्ता है, कर्म है अथवा क्रिया भाव, उसे वाच्य कहते हैं. இப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு சென்டென்ஸில் இருக்கிற அந்த செயலின் அடிப்படையில் அந்த செயல் வந்து கர்த்தாவால் பண்ணப்பட்டதா, கர்மாவால் பண்ணப்பட்டதா, கிரியா பாவுனால் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான் வாச்சிய அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் पर्यटकों द्वारा तीर्थ यात्रा की जाएगी. அப்போ யாத்திரை பயணிகளால் செய்யப்படும் அப்படின்னு இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அப்போ இதில் வந்து எது முதன்மையாக இருக்குது? யாத்திரை. தீர்த்த யாத்ரா கி, தீர்த்த யாத்ரா தான் இப்போ இந்த இடத்துல முதன்மையாக இருக்கிறனால இது என்ன வாச்சியனா 3வது கான கர்ம வாச்சிய. அடுத்தது 2வது கொஸ்டின். ஹால்தார் சாஹப்னே பான் காயா. ஹால்தார் சாஹப் வெற்றிலை சாப்பிட்டார். உபயுக்த் வாக்கியக்கோ கர்ம வாச்சியமே பதிலியே. அப்போ இந்த கொஸ்டின் என்ன சென்டென்ஸில் இருக்குன்னா கர்த்திரு வாச்சியத்தில் இருக்குது. ஹால்தார் சாஹப் வெற்றிலை சாப்பிட்டார். இப்போ அந்த கர்த்தாவை தான் இப்போ இந்த இடத்துல கேந்திர பிந்துவாக இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் கர்மாவாக மாற்றுறப்ப அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது கா ஹால்தார் சாஹப் துவாரா பான் காயா கயா. ஹால்தார் சாஹப்பால் வெற்றிலை சாப்பிடப்பட்டது. அப்போ அது வந்து கர்ம வாச்சியவாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். அடுத்தது பாருங்கள் 3வது கொஸ்டின். பக்ஷி பாகு சோடுகர் நகி உட்டே. பறவை தோட்டத்தை விட்டு பறப்பதில்லை.
இப்போ இந்த உபயுக்து வாக்கியக்கோ பாவவாச்சியமே பதிலியே. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து பாவவாச்சியமாக நீங்கள் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க இந்த கொஸ்டின் வந்து கர்த்திரு வாச்சியத்தில் இருக்குது. அப்போ அது நீங்கள் இந்த இடத்துல வந்து அதனுடைய அந்த பாவ் அந்த கிரியாக்கா பாவை வந்து முதன்மையாக வச்சு பாவவாச்சியமாக நீங்கள் மாற்றணும். இப்போ மூணாவதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கா. பக்ஷியோ சே பாகு ஜோடுகர் உட்டா நஹி கயா. பறவைகள் தோட்டத்தை விட்டு பறப்பதில்லை. அதுதான் சரியான ஆன்சர். இப்போ இந்த இடத்துல அந்த உட்டே அப்படிங்கிறது உட்டா நஹி கயா அப்படின்னு ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா, பாவ் வாச்சியத்தில் எப்போதுமே அந்த கிரியா செயல், அந்த உட்டேங்கிறது தான் செயல், அந்த கிரியா சதா அந்நிய புருஷ் புல்லிங் ஏக்வச்சன் மே ரஹ்திஹே, அது எப்போதுமே புல்லிங் ஏக்வச்சனில் மாறிக்குமாமா. அதனால தான் அந்த இடத்துல உட்டே அப்படிங்கிறது உட்டா நஹி கயா அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கிறது. அதை வச்சு தான் நீங்கள் கரெக்டாக அதுதான் சரியான ஆன்சர்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நாலாவது கொஸ்டின், நிம்னலிக்கித் வாக்கியோமே சே கர்த்திருவாச்சிய வாலா வாக்கிய சாடியே. அப்போ 4 சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க, அதில் எது கர்த்திருவாச்சிய அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக இது கண்டுபிடிச்சிடலாம். கர்த்திருவாச்சி அப்படிங்கிறது மூணாவது கா. சாத்ரோனே சபிகா ஸ்வாகத் கியா, மாணவர்கள் அனைவரையும் வரவேற்றனர். அப்போ மாணவர்கள், அப்போ அந்த இடத்துல அந்த கர்த்தா வந்து முதன்மையாக இருக்கிறனால அதுதான் கர்த்திருவாச்சிய. அஞ்சாவது கொஸ்டின், நிம்னலிக்கித் மேசே கவுன்சா பாவ்வாச்சியக்கா சஹி விக்லப் ஹை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸில் எது சரியான பாவ்வாச்சிய சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நல்லா பர்ஃபெக்ட் சாய்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா அஞ்சாவதுனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கா. ஆவோ வஹங் பைட்டா ஜாயே, அதுதான் சரியான பாவ்வாச்சிய. பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பைட்டுங்கிறது தான் இந்த இடத்துல கிரியா. அப்போ அந்த கிரியா பாவ் எப்போதுமே பாவ்வாச்சியத்தில் சதா அந்நிய புருஷ் புல்லிங் ஏக்வச்சன் மே ரஹ்தி ஹை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பாவ்வாச்சியத்தில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் பைட்டா, அந்த பைட்டுங்கிறது பைட்டாவாக சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ செகண்ட் கா தான் சரியான ஆன்சர். ஃபிஃப்த்து கொஸ்டின், நிர்தேஷ் அனுசார் கின்ஹி 4 பிரச்சனோக்கே உத்தர் லிக்கியே. இதுலேயும் நீங்கள் எனி 4 எழுதுனீங்கன்னா போதும். இதுலேயும் 5 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எனி 4 எழுதுனீங்கன்னா போதும். ஃபிஃப்த்து கொஸ்டின் எந்த கிராமர்லேருந்து கேட்குறாங்கன்னா பத் பரீட்சையிலேருந்து கேட்குறாங்க. பத் அப்படின்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாக்கியமே பிரயுக்து ஷப்தோக்கோ பத்து கருத்தேகே. இப்போ ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பத் என்று அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஹம் கல் தில்லி ஜா ரஹே ஹை, நாங்கள் நாளை டெல்லி செல்கிறோம் அப்படிங்கிறத இந்த அர்த்தம். ரேகான்கித் பத்துக்கா பரீட்சை, அப்போ கோடிட்ட இடத்தினுடைய பத்தினுடைய பரீட்சையை செய்ய சொல்கிறாங்க. எதை கோடிட்டு இருக்காங்க? தில்லிங்கிறத கோடிட்டு இருக்காங்க. இதனுடைய சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கா. அதாவது வியக்தி வாச்சக் சஞ்ஞா ஏக்வச்சன் புல்லிங் அதிகரன் காரக். அப்போ தில்லி அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸினுடைய நவுன் சஞ்ஞா. என்ன சஞ்ஞானா வியக்தி வாச்சக் சஞ்ஞா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏக்வச்சன், இது ஒரு சிங்குலர் ஒருமையை குறிக்குது தில்லி அப்படிங்கிறது. அடுத்தது புல்லிங்கிறது மேல் வேர்டு, இது ஒரு மேல் வேர்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகரன் காரக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகரன் காரக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சஞ்ஞா கே ஜிஸ் ரூப்புசே. இப்போ ஒரு சென்டென்ஸில் சஞ்ஞா மீன்ஸ் இப்போ இந்த சென்டென்ஸில் எது சஞ்ஞா? தில்லி தான் சஞ்ஞா. அப்போ அது நவுன் அப்படிங்கிற ரூபத்தில் கிரியா கே ஆதார் கா பத்தா சல்தாகி, அந்த செயலினுடைய ஆதாரம் வெளிப்பட்டால் அது அதிகரன் காரக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸில் எது நவுனு? அந்த தில்லி தான் நவுனு. அப்போ அந்த நவுன் என்ன பண்ணுது? அந்த கிரியாவினுடைய ஒரு ஆதாரமாக இருக்குது, அந்த செயலினுடைய ஆதாரமாக இருக்குது. நாங்கள் நாளை டெல்லி செல்கிறோம். எங்கே போகிறாங்க? டெல்லிக்கு. அப்போ அந்த தில்லி அப்படிங்கிறது என்னதுன்னா அதிகரன் காரக். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், யஹ் பாலக் பகுத் மேதாவி ஹை, இந்த பையன் மிகவும் அதிபுத்திசாலி அப்படிங்கிறாங்க. யஹ் பாலக், இந்த பையன் பகுத் மேதாவி ஹை, அதிபுத்திசாலி, மிகவும் புத்திசாலியான பையன் அப்படிங்கிறாங்க இந்த சென்டென்ஸ். இதில் எதை கோடிட்டுருக்காங்க? யஹ் அப்படிங்கிறத கோடிட்டுருக்காங்க. இப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது கா. சார்வநாமிக் விசேஷன் ஏக்வச்சன் புல்லிங் விசேஷிய பாலக். அப்போ ஏக்வச்சன் புல்லிங் என்ன நம்மளுக்கு புரியுது. சார்வநாமிக் விசேஷன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார்வநாமிக் விசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த சென்டென்ஸில் யஹ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொனவுன், பாலக் அப்படிங்கிறது நவுனு. இப்போ அந்த நவுனுடைய ஸ்பெஷலை சொல்லி வர அந்த ப்ரொனவுன் தான் இந்த இடத்துல சார்வநாமிக் விசேஷன். இன்னும் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சர்வநாம் ஷப்து ஜப் வாக்கியமே சர்வநாம் சப்து, சர்வநாம் மீன்ஸ் ப்ரொனவுன்,
சர்வநாம் சப்து கிசி சஞ்ஞா கே பகலே, ஒரு நவுனுக்கு முன்னாடி. இப்போ இந்த சென்டென்ஸில் எது நவுனு? பாலக் அப்படிங்கிறது தான் சஞ்ஞா. அப்போ அந்த சஞ்ஞாவுக்கு முன்னாடி கே பகலே முன்னாடி விசேஷன் கி தரக ஆத்தேகை, ஒரு ஸ்பெஷலாக வந்திருக்கு. யஹ் பாலக், இந்த பையன், வெறும் பையன்னு சொல்ல, இந்த பையன் அப்படின்னு அந்த இந்த அப்படிங்கிறத அந்த விசேஷன் அந்த நவுனுக்கு முன்னாடி அந்த ப்ரொனவுனுடைய ஸ்பெஷலாக வர்றதுனால இந்த யஹ் அப்படிங்கிறது சார்வநாமிக் விசேஷன். பார்த்திங்கன்னா விசேஷிய என்னது? எதனுடைய விசேஷிய? பாலக்குனுடைய விசேஷிய. அதனால் இந்த இடத்துல இது வந்து சார்வநாமிக் விசேஷன், ஏக்வச்சன் புல்லிங், விசேஷிய பாலக் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 3வது கொஸ்டின் பாருங்கள். அச்சானக் வர்ஷா ஹோனே லகி, திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அச்சானக்கு கீழே லைன் போட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர், கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கா. ரீதிவாச்சக் கிரியா விசேஷன் ஹோனே லகி கிரியா கி விசேஷதா. என்னது ரீதிவாச்சக் கிரியா விசேஷன்? கிரியா விசேஷன் அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கிரியா விசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாக்கியத்தில் ஆவிகாரி ஷப்து கிரியா கி விசேஷதா கோ பதாத்தா ஹை. ஆவிகாரி ஷப்த் அப்படின்னா என்னதுன்னா, அந்த வார்த்தை வந்து லிங்க்கு வச்சனு கால், அதனால எந்தவித சேஞ்சும் ஆகாதது தான் ஆவிகாரி ஷப்துங்கிறோம். அப்போ அந்த ஆவிகாரி ஷப்து மூலமாக அந்த செயலினுடைய ஸ்பெஷலை சொல்லி வந்தால் அதுக்கு பேர் தான் கிரியா விசேஷன் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ரீதிவாச்சக் கிரியா விசேஷன் அப்படின்னு இருக்கே. ஏன்னா கிரியா விசேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4 வகைப்படுகிறது. ரீதிவாச்சக் கிரியா விசேஷன், ஸ்தான் வாச்சக் கிரியா விசேஷன், கால் வாச்சக், பரிமாண் வாச்சக்குன்னு 4 வகைப்படுது. இப்போ இந்த இடத்துல எதனால் ரீதிவாச்சக் கிரியா விசேஷன் அப்படின்னு வந்திருக்குன்னா, அந்த செயல் எந்த முறையில் செய்யப்பட்டது, கிரியா கே ஹோனே கி ரீதி கோ பத்தாயா, அந்த ரீதி எந்த மாதிரி நடந்திருக்குன்னு அந்த ரீதியை சொல்கிறதுனால இது ரீதிவாச்சக் கிரியா விசேஷன். திடீரென்று மழை பெய்ய துவங்கியது. இதே நீங்கள் அந்த இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்தான் வாச்சக் கிரியா விசேஷன் போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல திடீரென்று மழை பொழிகிறது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ரீதிவாச்சக் கிரியா விசேஷன் அப்படிங்கிறோம். எந்த பாருங்கள், ஹோனே லகி கிரியா கி விசேஷா, அந்த எந்த செயலினுடைய ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய துவங்கியது. ஹோனே லகி மீன்ஸ் பெய்ய துவங்கியது. அந்த கிரியா கி விசேஷதா, இந்த செயலினுடைய விசேஷம்தான் அந்த அச்சானக் அப்படிங்கிறது ரீதிவாச்சக் கிரியா விசேஷன். அடுத்தது பாருங்கள் 4வது. வாஹ் பாரத் மேட்ச் ஜீத்து கயா, ஓ சூப்பர், நம்ம இந்தியா மேட்ச் வின் பண்ணிருச்சு அப்படிங்கிறாங்க. இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 4வது கா. விஷமயாதி சூச்சக் அவ்யய, பிரசன்னதா சூச்சக் பாவ் கி அபிவ்யக்தி. இப்போ விஷமயாதி சூச்சக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜின் சப்தோசே எந்த ஒரு வார்த்தையினால் மண் கி விஷமய, ஹர்ஷு, குரோத்து, சோக்கு, பயம் அதெல்லாம் வெளிப்படுகிறதோ அந்த ஆதி பாவ் பிரகட் ஹோத்தேகை உசே விஷமயாதி சூச்சக் கஹ்தேகை. அப்போ இந்த இடத்துல வா சூப்பர் அப்படின்னு நம்ம ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறோம். அதனால தான் அந்த இடத்துல பிரசன்னதா சூச்சக் பாவ்கி அபிவிக்தி மீன்ஸ் வெளிப்பாடு, மகிழ்ச்சி என்கின்ற எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது கொஸ்டின். சபாஸ் தும்னே பஹுத் அச்சா காரிய கியா, நீ நல்ல காரியம் செய்தாய். இப்போ இதில் எதில் கோடிட்டுருக்காங்கன்னா தும்னேல கோடிட்டுருக்காங்க. இதனுடைய சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கா. மத்தியம புருஷ்வாச்சக் சர்வநாம் ஏக்வச்சன் கர்த்தா காரக். மத்தியம புருஷ்வாச்சக் சர்வநாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புருஷ்வாச்சக் சர்வநாம் அப்படிங்கிறது உத்தம, மத்தியம, அந்நிய அப்படின்னு 3ஆக பிரியுது. உத்தமனா தன்மை, மத்தியமனா முன்னிலை, அந்நியனா படர்க்கை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது முன்னிலைனா நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறவங்கள பார்த்து நம்ம அவங்கள பார்த்து பேசுகிறது தான் முன்னிலை. அதனால் இந்த இடத்துல மத்தியம புருஷ்வாச்சக் சர்வநாம், ஏக்வச்சன் சிங்குலர், கர்த்தா காரக், அந்த கர்த்தாவால் செய்யப்படக்கூடிய வேலையை வந்து நம்ம கர்த்தா காரக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கர்த்தா காரக்கனுடைய விபக்தி சின்னனான நே அப்படிங்கிறது அந்த தும்னே அப்படின்னு வந்திருக்கிறனால இந்த இடத்துல இது கர்த்தா காரக். அதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். நிர்தேஷ் அனுசார் கின்ஹி 4 பிரச்சனோ கே உத்தர் லிக்கியே. இதுலேயும் நீங்கள் எனி 4 எழுதுனீங்கன்னா போதும். 6th கொஸ்டின் எது பேஸ்டாக கேட்பாங்கன்னா ரஸ்ஸின் ஆதாரத்தை கொண்டு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏக் ஓர் அஜ்கராஹி லகி, ஏக் ஓர் முருகுராய். ஏக் ஓர் अजगराही लकी एक ओर मुरुगराय. विकल बटो ही बीच ही
पारियो मूर्छा காய் உபயுக்த காவிய பக்தியோ மே நிஹித ரஸ் ஹை. இப்போ மேலே குறிப்பிடப்பட்டுள்ள காவிய வரிகளில் இருக்கிற ரஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ காவிய வரிகளுக்கு மீனிங் பாருங்கள். ஏக் ஓர் அஜிகர், ஒரு சைடு மலைப்பாம்பு. ஏக் ஓர் முருகராய், ஒரு சைடு விலங்குகளின் ராஜாவான சிங்கம். விக்கல் பட்டோஹி பீச் ஹி, பயந்த பயணி நடுவில். பரியோ மூர்ச்சா காய், மூர்ச்சித்து போவது போல இருந்தான். இப்போ இதில் என்ன ரஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மூணாவது கான பயானக் ரஸ். ரெண்டாவது கொஸ்டின், உத்சாக கிஸ் ரஸ் கா ஸ்தாயி பாவ் ஹை. உற்சாகம் என்பது எந்த ரஸினுடைய ஸ்தாயி பாவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது காவான வீர் ரஸ். மூணாவது கொஸ்டின், ஸ்ரீ கிருஷ்ண கே சுன் வச்சன் அர்ஜுன் ஷோபு சே ஜல்னே லகே. கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனன் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்தான் அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த காவிய வரிகளில் இருக்கிற ரஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கான ரௌத்திர ரஸ். அப்போ இது என்னன்னா, ரௌத்திரம் பழகுன்னு சொல்லுவாங்க. சமுதாயத்திற்கு எதிரான தீமைகளை பார்த்து நம்ம ரௌத்திரம்னா என்னது, எழணுமாமா, வீரத்தோட எழணும்னு சொல்லுவாங்க. அதுதான் ரௌத்திரம் பழகு அப்படிம்பாங்க. இப்போ அந்த இடத்துல அர்ஜுனனுடைய பையனான அபிமன்யுவை கௌரவர்கள் கொன்றுவாங்க. இப்போ அந்த கொடுமையை எதிர்த்து அர்ஜுனன் போருக்கு திரும்ப போவார். அப்போ அந்த இடத்துல ஒரு கோஷனை கொடுத்துட்டு அந்த படை வீரர்களை ஒரு வீரத்தோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேசுகிற இடத்துல தான் இந்த லைன்ஸ் இருக்குது. இப்போ அந்த இடத்துல இருக்கிற ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரௌத்திர ரஸ். நாலாவது கொஸ்டின், विभाव अनुभव और संचारी भावों की सहायता से क्या रस रूप में परिणत हो जाता है. அப்போ இந்த விபாவ் அனுபாவ் சஞ்சாரி பாவனுடைய உதவினால் கியா ரஸ் ரூபமே, அந்த ரஸ்ஸினுடைய ரூபத்தில் என்ன மாறுதல் ஏற்படுகிறது. அப்போ அந்த ரஸ்ஸை நிர்ணயிக்கிறதே என்னது, அந்த விபாவ் அனுபாவ் சஞ்சாரி பாவனால தான் ஒரு ரஸ்ஸு உங்களுக்கு உருவாகிறது. அப்போ இதனுடைய உதவியினால் கியா ரஸ் ரூபமே பரிணத்து ஹோ ஜாத்தே ஹே, அந்த ரஸ்ஸினுடைய ரூபத்தில் எந்த இது சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாலாவது கான ஸ்தாயி பாவ். ஸ்தாயி பாவ் தான் மெயினே. ஒரு ரஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்தாயி பாவ் தான் ஃபஸ்ட்டாக வரும். அப்போ இந்த விபாவ் அனுபாவ் சஞ்சாரி பாவனுடைய உதவியினால் இந்த ஸ்தாயி பாவில் ரஸ்ஸில் எந்த ரஸ்லையும் ஸ்தாயி பாவ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. அஞ்சாவது கொஸ்டின், அத்புத் ரஸுக்கா ஸ்தாயி பாவ் ஹை. அத்புத் ரசனுடைய ஸ்தாயி பாவ் என்னதுன்னா, செகண்ட் காவான விஸ்மய, வியப்பு. அத்புத்னா ஒரு அற்புதமான ஒரு விசித்திரமான பொருளை பார்க்குறப்ப நம்ம மனசில் எழுவது, அந்த ரசு தான் அத்புத் ரசன்னு சொல்லுவாங்க. அப்போ விஸ்மயன்னா வியப்பாக பார்ப்போம் பார்த்தீங்களா, அதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். கண்ட்டு க பாட்டிய புஸ்தகத்துலேருந்து இது கேட்பாங்க. இதனுடைய டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 14. இப்போ இதில் எந்தவித சாய்ஸுமே உங்களுக்கு இல்லை. 7வது கொஸ்டின்லேருந்து நீங்கள் எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ணிட்டு வரணும். 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இது எதுலேருந்து பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, நேதாஜி கா சஸ்மா அந்த லெசன்லேருந்து பேசேஜ் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிரஸ்துத் கத்யான்ஸ் மே தேஷ் பக்த் கிசே கஹா கயா ஹை. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள இந்த கத்யான்ஸில் தேச பக்தர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? ரெண்டாவது காவில் இருக்கிற கேப்டன் சஸ்மேவாலிகோ, கேப்டன் சஸ்மேவாலாவை தான் அந்த இடத்துல தேசபக்தர் அப்படின்ட்டு இந்த பேசேஜில் சொல்கிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின், பான்வாலே கி கவுன்சி பாத் ஹால்தார் சாஹப்கோ அச்சி நஹி லகி. இப்போ பான்வாலே மீன்ஸ் அந்த பாக்கு கடைக்காரனுடைய கவுன்சி பாத் எந்த பேச்சு ஹால்தார் சாஹப்க்கு சரின்னு படலை, அச்சி நஹி லகி. இதில் பார்த்திங்கன்னா நாலாவது கான ஏக் தேஷ் பக்துக்கா மஜாக் உட்டானா. நம்ம சஸ்மேவாலாவை ரொம்ப கிண்டலாக நம்ம பான்வாலா ஹால்தார் சாஹப்கிட்ட சொல்லுவார். அப்போ அந்த ஒரு ஏக் தேஷ் பக்துக்கா மஜாக் உட்டானா, ஒரு தேச பக்தரை கிண்டல் பண்ணுறது ஹால்தார் சாஹப்க்கு பிடிக்கலை. மூணாவது கொஸ்டின், சஸ்மேவாலா एक बंद दुकान के सहारे अपना बांस क्यों टिका रहा था. இப்போ நம்ம சஸ்மேவாலா ஒரு மூடியிருந்த கடைக்கினுடைய ஹெல்ப்பில் தன்னுடைய அந்த பான்ஸ் கியோம் டிக்கா, தன்னுடைய மூங்கில் அந்த குச்சியில் நிறையா கண்ணாடியை வச்சுருப்பார். அப்படி தான் அவர் வியாபாரம் பண்ணுவார். அதை ஏன் அந்த இடத்துல வச்சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டுக்கான உஸ்கி அப்படி கோயி துகான் நஹி தி, ஏன்னா அவருக்குன்னு சொந்தமாக கடை இல்லை. அதனால் இன்னொரு மூடி இருந்த கடைக்கு முன்னாடி அவரோட கண்ணாடி இருந்த அந்த மூங்கிலை வச்சு தான் அவர் வியாபாரமே பண்ணுவார். நாலாவது கொஸ்டின், हालदार साहब पानवाले से कैप्टन चश्मेवाले के बारे में क्या पूछना चाहते थे. हालदार साहब பாக்கு கடைக்காரிடம்
நம்ம கண்ணாடி விற்கிறவர் கேப்டன் சஸ்மேவாலாவை பற்றி எதை பற்றி கேட்க விருப்பப்பட்டார், அவரை பற்றின எந்த விஷயத்தை கேட்க விருப்பப்பட்டார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவதுக்கா, இசை கேப்டன் கியோं कहते हैं, ஏன் மக்கள்லாம் இவரை வந்து கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்க விருப்பப்பட்டார். அஞ்சாவது கொஸ்டின், हालदार साहब किस कारण कैप्टन के बारे में और जानकारी प्राप्त नहीं कर सके? அப்போ ஹால்தார் சாஹாப்க்கு நம்ம சஸ்மேவாலாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, ஏன் தெரிஞ்சுக்க முடியாமல் போகுது? ஜான்காரி பிராப்த் நஹி கர் சகே, ஏன் தெரிஞ்சுக்க முடியாமல் போகுதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டுக்கா பான்வாலேனே இஸ் பாரேமே பாத் கர்னேசே மனா கருதியா, ஏன்னா பான்வாலே அதை பற்றி பேச மறுப்பு தெரிவிச்சிடுறாரு. அதனால ஹால்தார் சாஹப்னால நம்ம சஸ்மேவாலாவை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுது. எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், நிம்னலிக்கித் பிரசனோக்கி உத்தர் சஹி விக்லப் சுன்கர் லிக்கியே. இதில் உங்களுக்கு 2 கொஸ்டின் தான், ரெண்டுமே அட்டன் பண்ணணும். நம்ம பால்கோபின் பகத் அந்த லெசன்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், बेटे की मृत्यु के पश्चात பால்கோபின் பகத்துக்கா ஆகிரி நிர்ணய क्या है? அப்போ தன்னுடைய மகனுடைய மரணத்திற்கு பிறகு பால்கோபின் பகத்தினுடைய கடைசி முடிவு என்ன? ஃபஸ்ட்டு காவான பத்தோஹூ கா புனர்விவாக கர்வானா, தன்னுடைய மருமகளை மறுமணம் செய்து கொள்ள சொல்கிறார். யார்? நம்ம பால்கோபின் பகத். ரெண்டாவது கொஸ்டின், लेखक रामवृक्ष बेनीपुरी जी बालगोबिन भगत की किस विशेषता पर अत्यधिक मुग्ध थे? இப்போ நம்ம ரைட்டர் ராம்விருக்ஷ் பேனிபுரி ஜி பால்கோபின் பகத்தினுடைய எந்த அம்சத்தை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாரு? அத்தியதிக் முக்து, எந்த அவரோட எந்த ஒரு ஸ்பெஷல் வந்து இவரை வந்து கவர்ந்தது? மூணாவது கான மதுர் கான் பர், அவருடைய இனிமையான பாடலினால். அதுதான் அதுக்குரிய ஆன்சர். ஒன்பதாவது பாருங்கள், ஒன்பதாவது கொஸ்டின், निम्नलिखित काव्यांश को पढ़कर पूछे गए प्रश्नों के सही विकल्प सुनकर लिखिए. அப்போ இந்த காவியான்ஸை படித்து இதுக்குரிய ஆன்சருக்கு நீங்கள் சரியான விடை தருக அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 5மே எழுதணும். இது எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ராம் லக்ஷ்மண் பரசுராம் கா சன்வாத்லேருந்து கேட்டிருக்காங்க. காவியான்ஸனுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பரசுராம் கே क्रोध को शांत करने के लिए राम ने उनसे क्या कहा? பரசுராமனுடைய கோபத்தை தணிக்க சாந்தி பண்ண ராமர் வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? அதுக்கு செகண்ட் கா தனுஷ் தோடனே வாலா ஆப்கா கோயி சேவக் ஹோகா, வில்ல உடைச்சது உங்களுடைய அடிமையே அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது கொஸ்டின், ஸ்வயம்பர் மே ஜோ தனுஷ் டூட் கயா தா வஹ் கிஸ்கா தனுஷ் தா, சுயம்பரத்தில் உடைக்கப்பட்ட வில் யாருடையது? இதுக்கு ஆன்சர் நாலாவதுக்கா பரசுராம் ஜி கே ஆராத்திய சிவஜி கா, சிவனுடைய வில். மூணாவது கொஸ்டின், சிவதனுஷ் டூட்னே பர் பரசுராம் குரோதித் கியோ ஹுயே, சிவனுடைய வில் உடைந்தவுடன் பரசுராம் ஏன் அதிகமாக கோவப்பட்டார்? ஃபஸ்ட்டுக்கா பரசுராம்ஜி சிவபக்த் தே, அவர் சிவனுடைய பக்தர். அவர் உன்ஹே சிவதனுஷ் பிரியதா, ரொம்ப நேசிச்சார் சிவனுடைய வில்ல. நாலாவது கொஸ்டின், பிருகுகுல் கேது கிசே கஹா கயா ஹை என்று அழைக்கப்படுபவர் யார்? மூணாவதுகா பரசுராம் கோ. பிருகுகுல் மீன்ஸ் அவருடைய குலத்தை வந்து இந்த இடத்துல குறிக்குது. அஞ்சாவது கொஸ்டின், சிவதனுஷ் तोड़ने वाले की तुलना परशुराम ने अपने किस शत्रु से की है? சிவதனுஷ சிவனுடைய வில்லை உடைத்தவரை பரசுராம் எந்த எதிரியுடன் ஒப்பிடுகிறார்? செகண்ட் கா சஹஸ்பாஹு. 10th கொஸ்டின், நிம்னலிக்கித் பிரश्नों के उत्तर सही विकल्प चुनकर लिखिए. சரியான ஆன்சர் எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோபியோ के अनुसार किसने राजनीति की शिक्षा प्राप्त कर ली है? கோபியர்களின் கூற்றுப்படி அரசியல் கல்வியை பெற்றவர் யார்? இது வந்து உங்களுக்கு சூர்தாஸனுடைய பதிலேருந்து எடுத்திருக்காங்க இந்த 2 கொஸ்டினும். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது கான ஸ்ரீ கிருஷ்ணனே. ரெண்டாவது கொஸ்டின், सूरदास के पद के आधार पर बताइए कि गोपियांग ने व्यंग्य करते हुए किसे भाग्यशाली कहा है? கோபியர்கள் நையாண்டியாக யாரை பாக்கியசாலி என்று சொல்கிறார்கள் சூர்தாஸின் பதத்தின்படி? ரெண்டாவதுக்கா ஊதவ்கோ, ஊதவை.